ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீரம்மா பாட்டி வீட்டுக்கு பின்னாடி நாங்கள் நிறைய செடி நட்டு வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த செடிக்கு என்னென்ன பேருன்னு தெரில. ஏன்னா என் தம்பி தங்கச்சி தான் நட்டு வச்சாங்க. என் தங்கச்சிக்கிட்டே போய் கேட்போம் வாங்க. ஏய் ஐசு, இந்த செடியெலாம் நட்டு வச்சிருக்கல, அதுக்கு பேர் என்னென்னு சொல்லுவா? ஓகே, இந்த செடி பேர் என்னது? இது வந்து அப்படி சொல்லு. பூசணிக்காய். பம்கின். இது பேர்? இது வந்து இது மொச்சக்காண்டுவாங்கல. என்னது? மொச்சக்காய் இருக்கு. ஆமா, அதான். அப்ப இது பம்கின் தான். ஓ, அந்த பம்கின் செடி தான் இவ்வளவு பெருசா வந்திருக்கா? ஆமா. இது உங்களுக்கு என்னன்னு தெரியும்? இது முருங்கை கீரை. இது உங்களுக்கு என்னன்னு தெரியும்? இது முருங்கை கீரை. அடுத்து இது என்ன செடி? இது பூ செடி வச்சிருந்தோம், வந்து வளரல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கிரேப்ஸ் செடி. தட் இஸ் நாட் கிரேப்ஸ். அப்புறம் இட்ஸ் லெமன் ட்ரீ. ஓ, எலுமிச்சம்பழம் செடி ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். இது என்ன செடி? இது வந்து குட்டி 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 புல்லு. குட்டி பெரிய புல்லா? குட்டி குட்டி பில்லுண்டுவாங்க. குட்டி பில்லு. அதான் குட்டிக்கு கட்டி. இது அதுதான். இங்கே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது குட்டி குட்டி புல்லு, இது பெரிய குட்டி புல்லு, பார்த்துக்கோங்க. இது என்ன செடி? அது வந்து வெச செடி. முள்ளு செடியா? வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காய் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இது ஆட்டுக்குட்டிக்கு போட்டால் சாப்பிடு ஃப்ரெண்ட்ஸ். தான் கீழே ஃபுல்லாக விழுந்துருக்கு. இது என்ன செடி? பம்கினா? ஆமாம், இது பம்கின் தான். இது என்னன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? கற்றாழை. ஆலோவேரா. இது வந்து புளியாங்காய் செடியா? ஏய், அது வந்து இந்த செடி வந்து இந்த மஞ்சக்காம வந்தா நல்லா குப்பை. அப்புறம் இது வந்து நல்லா ஹேர் நல்லா வளரும். ட்ரை பண்ணி பாருங்க. இது என்னது? இது வந்து என்னன்னே தெரில. ஓகே, வாங்க போகலாம். இதுக்கு இது என்ன வயசு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? அதே மாதிரி இருக்குது அந்த இது மாதிரி? இல்லை, இது வந்து ஆரஞ்சு. அப்புறம் அந்த செடி மாதிரியா இருக்குது. அது லெமன், இது ஆரஞ்சு. அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், துளசி இருக்குது. இங்கேங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவ்வளோதானா? இது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து கருவேப்பிலை அப்படின்ட்டு. இந்த செடியில் இருக்கிறது இதை வந்து காஞ்சப்புறம் போட்டால் ஒரு மாதிரி ஜெல் மாதிரி வளரும். சியா சீட்ஸ்ண்டுவாங்க. இந்த ஜெல்லை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? இதுக்குள்ள ஒரு குட்டி விதை இருக்குது. குட்டி விதை இருக்கும். அதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் சியா சீட்ஸ் மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் தம்பியை காமிக்கிறேன். ஒழுங்கா உட்காரான். எதான் ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பி வயிறுவேன். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. நீ ஏதாவது சொல்ல விரும்பலையாடா? மறக்காம லைக் பண்ணுங்க, இல்லாட்டி உங்க மண்டையை உடச்சிடுவேன்.